Dear students, இந்த questions தெரியுதா? தெரியுது சார். ஓகே. இதுல ஒரு 17 கொஸ்டின் இப்ப எடுத்திருக்குது. இது வந்து இப்ப போன வாரம் ஜேஇ எக்ஸாம்ல நடத்தின பிசிக்ஸ் கொஸ்டின் இது. அதனால கொஞ்சம் முக்கியமான 1 மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ இதை வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 17 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சீரான உள்ளீடற்ற கோளம் மற்றும் திண்ம கோளம். உள்ளீடற்ற கோளம் திண்ம கோளம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரியுமா உள்ளீடற்ற கோளத்துக்கு திண்ம கோளத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு தெரியும்னு சொல்லலாம். உள்ளீடற்ற கோளம்னா என்ன, திண்ம கோளம்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்குதா? நம்ம பிளாஸ்டிக் பால் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? பிளாஸ்டிக் பால்ல அவுட்டர் லேயர் மட்டும் இருக்கு, உள்ளுக்குள்ள எம்டியா இருக்கு. நம்ம வேணா வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது பொருள்னாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் உள்ளீடற்ற கோளம். இதே இரும்பு குண்டு பார்த்துருப்போம், அது உள்ளுக்குள்ள எம்டி ஸ்பேஸ்ல எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் திண்ம கோளம்னு சொல்லலாம். இப்போ இந்த இரண்டு கோளங்களுக்கும் விட்டத்தை பற்றிய அச்சை பொறுத்து சுழற்சி ஆரங்களின் தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஹிண்ட் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு கோளங்களுக்கும் ஆரம் வந்து சமம். ஆப்ஷன் பாருங்க, இது √4/3, ரெண்டாவது ஆப்ஷன் √5/3, மூணாவது ஆப்ஷன் √3/2, நாலாவது ஆப்ஷன் √3/5. இப்ப இந்த இரண்டு கோளங்களுக்கும் சுழற்சி ஆரங்கள் கண்டுபிடிச்சு அதனுடைய தகவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல இப்ப கவனிங்க, ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் உள்ளீடற்ற கோளம் அப்படின்னு பார்க்கிறோம். உள்ளீடற்ற கோளம் இது நம்ம 11th 5வது பாடத்துல இருக்கோம். உள்ளீடற்ற கோளத்துக்கு நிலைம திருப்புத்திறன் I1 வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2/3 mr² வச்சுக்கலாம். சரிங்களா? இதே I2 அதாவது திண்ம கோளம்னு வச்சுக்கலாம். திண்ம கோளம் அப்படின்னு வச்சுக்கலாம். திண்ம கோளத்துக்கு 2/5 mr² வச்சுக்கலாம். இது ரெண்டும் நிலைம திருப்புத்திறன். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன வேணும்னா சுழற்சி ஆரம். சுழற்சி ஆரம் வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு I1 = mk1² வச்சுக்கலாம். mk1². இதுக்கு நிலைம திருப்புத்திறன் சுழற்சி ஆரத்தை வச்சு எழுதணும்னா mk2² எழுதலாம். இப்ப I1 ஈக்குவல் பண்ணோம்னா mk1² = 2/3 mr² எழுதலாம். திண்ம இது வந்து உள்ளீடற்ற கோளத்துக்கு. திண்ம கோளத்துக்கு வேணும்னா mk2² = 2/5 mr² எழுதலாம். ரெண்டு பக்கம் என்ன சமமா இருக்கு பாருங்க, நிறை சமமா இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் நிறை சமமா இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்க. k1² = 2/3 r². k2 நமக்கு என்ன வேணும், k1/k2. அது k1ங்கிறது சுழற்சி ஆரம். இப்போ ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க. k1ஓட மதிப்பை 2/3க்கு ரூட் ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும். r² ரூட் எடுத்தா r. அதே மாதிரி k2 பாருங்க, 2/5க்கு ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/5. r² ரூட் எடுத்தா r. இப்ப நமக்கு தேவை உள்ளீடற்ற கோளத்துக்கு திண்ம கோளத்துக்கு கேட்கறாங்க. அப்ப முதல்ல உள்ளீடற்ற கோளம்ங்கிறது k1, திண்ம கோளம்ங்கிறது k2. இதே முதல்ல திண்ம கோளம், ரெண்டாவது உள்ளீடற்ற கோளம்னா திண்ம கோளம் தான் முதல்ல எழுதணும். அப்ப k1/k2ஓட மதிப்பு வேணும்னா ரெண்டையும் வகுத்தோம்னா என்ன ஆகுங்க பாருங்க. √2/3 r divided by √2/5 r. இந்த 6 கேன்சல் ஆயிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்னு கேட்டா, ரூட்டுக்குள்ள 2/3 எழுதிக்கலாம், இன்ட்டுன்னு போட்டு பெருக்கல்லையே எழுதிக்கலாம், 5/2 எழுதிக்கலாம்.
அதாவது 2/5 மேலே கொண்டு போய் எழுதினோம்னா 5/2 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இந்த ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மதிப்பு என்னன்னு பாருங்க, √5/3. அப்போ 2 கோலம் கொடுத்துட்டாங்க, ஒன்று உள்ளீடற்ற கோலம், இன்னொன்று திண்ம கோலம். ரெண்டுத்தினுடைய சுழற்சி ஆரங்களின் தகவு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் இருக்குதா? ஆன்சர் வந்து √5/3. இதே கொஸ்டின்ல உள்ளீடற்ற கோலத்தை ரெண்டாவதாகவும் திண்ம கோலத்தை முதலும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து √3/5 வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் கொஸ்டின் இது வந்து நம்ம 11th புக்கில் 5ஆம் பாடத்தில் இந்த டாபிக் இருக்கும், ஆனால் இந்த கொஸ்டின் இருக்காது. பட் இது வச்சு நம்ம எந்த ஒரு பொருளுக்காக இருந்தாலும் சரி, அதாவது சீரான தண்டாக இருந்தாலும் சரி, சீரான வளையமாக இருந்தாலும் சரி, வட்டத்தட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி திண்ம கோலமாக இருந்தாலும் சரி, உள்ளீடற்ற கோலமாக இருந்தாலும் சரி, இதுக்கு நிலைம திருப்புத்திறன் கண்டுபிடிச்சு வச்சுட்டா போதும். அந்த நிலைம திருப்புத்திறனை வச்சுட்டு நம்ம ஈக்குவல் டு mk², அதாவது சுழற்சி ஆரத்தை வச்சுட்டு கே வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோக்கு வேணாலும் தகவு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, நாங்கள் நடத்துறதுல ஏதாவது புரியல அப்படின்னா சொல்லுங்க, மறுபடியும் நடத்திக்கலாம். ஸோ தெளிவாக கவனிங்க. புவியின் பரப்பில், ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். புவியின் பரப்பில் இருந்து r உயரத்தில் தனி ஊசலின் அலைவு காலத்தை t1ன்னு வச்சுக்கலாம். அதே புவியின் பரப்பிலிருந்து 2r உயரத்துல தனி ஊசலின் அலைவு காலத்தை t2ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இவங்க கீழே கொடுத்த 4 ஆப்ஷன்ல எந்த தொடர்பு சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இப்ப தனி ஊசலின் அலைவு காலம் நமக்கு ஃபார்முலா 3. தனி ஊசலின் அலைவு காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். T ஈக்குவல் டு, அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2πங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், Lங்கிறது தனி ஊசலின் நீளம். அது r உயரத்துல இருந்தாலும் சரி, 2r உயரத்துல இருந்தாலும் சரி, தனி ஊசலின் அலைவு காலம், அந்த தனி ஊசலின் நீளம் மாறாது. அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல T ஆனது √Gக்கு எதிர் தகவல் இருக்கும். அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். நமக்கு தெரியும் போன வருஷம் 11th 6ஆம் பாடத்துல Gயின் மதிப்பானது உயரம் அதிகரிக்க அதிகரிக்க மாறிட்டே போகும். G' ஆனது லெஸ் தேன் G when H is increases. அதாவது உயரம் அதிகரிக்க அதிகரிக்க புவியின் பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கமானது G என்ற மதிப்பிலிருந்து குறைந்து கொண்டே போகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்ப அதைத்தான் இங்கேயும் பார்க்குறோம். T வந்து Gக்கு எதிர்த்தகவுன்னு சொல்லிட்டோம். இப்ப நமக்கு என்ன தெரியும்னா ஒரு ஃபார்முலா Gயை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு உயரத்துலையும் G கண்டுபிடிக்கணும்னா இந்த G இது ஈர்ப்பியல் மாறிலி, இது அந்த கோளின் இப்போ பூமியிலேயே தான் கண்டுபிடிக்கணும். இந்த M மாறாது. டிவைடட் பை R plus H the whole square வச்சுக்கலாம். டிவைடட் பை R plus H அப்படின்னு, அதாவது டிவைடட் பை R இருந்தா எழுதுவோம். இப்போ நம்ம ஹைட்டை வச்சு சொல்றங்காட்டிக்கு R plus Hன்னு நம்ம இதை எழுதிக்குவோம். அப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம போடும்போது R plus H அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், R உயரத்துல, R உயரம் அப்படின்னு சொன்னால் இப்ப H Rன்னு வச்சுட்டாங்க. அப்ப புவியினுடைய மையத்திலிருந்து தான் நான் பாக்குறேன். புவியின் மையத்திலிருந்து புவியின் பரப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு R, அதான் புவியினுடைய ஆரம். புவியின் பரப்பிலிருந்து H, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், உயரம் Rன்னு வச்சுட்டேன். அப்படின்னா G1ன்னு வச்சுக்கலாமா, GM டிவைடட் பை Hக்கு பொதுவா 6, ஏற்கனவே ஒரு R இருக்கு. அப்படின்னா R plus R 2R the whole square வச்சுக்கலாம். எவ்வளவு வருங்க, 2R the whole square. அப்படின்னா இங்க நம்ம எழுதும்போது GM டிவைடட் பை 4R² அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 4R². நமக்கு தெரியும் Gயோட மதிப்பை GM/R² பொதுவா எழுதுவோம். உயரம்னு போகும்போது இந்த உயரத்துக்கு வந்துடுறோம். அப்ப நான் இது என்ன எழுதுவேன், G/4. ஒரே நிமிஷம். அதாவது GM/R+H உயரத்துக்கு போறோம். புவியின் பரப்பு வரைக்கும் நான் பார்க்கும்போது எனக்கு GM/R தான் பொதுவா எழுதுவேன். இப்போ நான் இந்த ஃபார்முலா வச்சு நான் என்ன எழுதிக்கலாம், G/4ன்னு எழுதுவேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்லிக்கிறோம், ஒரே நிமிஷம். R உயரத்துல G1 வந்து G/4, 2R உயரம்
அப்படின்னு சொல்லும் போது அப்ப G2 வச்சுக்கலாங்களா? G2 ஈக்குவல் டு GM டிவைடட் பை R பிளஸ் H மாத்திர போறேன் R பிளஸ் 2R அப்படின்னா GM டிவைடட் பை 3R பை 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஸோ R ஸ்கொயர். நமக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன? GM டிவைடட் பை R ஸ்கொயர் இருந்தாலே நான் G எழுதிக்குவேன். அப்படின்னா இது G பை 9 அப்படின்னு எழுதி. அப்ப G1 G2 தெரிஞ்சிச்சு. இப்ப பாருங்க T1 டிவைடட் பை T2 கண்டுபிடிக்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன எழுதுனா இந்த சைட்ல பாருங்க T ஆனது ரூட் Gக்கு எதிர்த்தகவுன்னு சொல்லிட்டு. அப்போ T1 பை T2 நான் என்ன எழுதிக்கலாம்? T1 Gக்கு எதிர்த்தகவுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் G2 டிவைடட் பை G1 எழுதிக்கலாங்களா? T1 பை T2 சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் G2 பை G1 எழுதலாம். இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் G2 ஓட மதிப்பு என்னன்னு பாருங்க G பை 9. G1 ஓட மதிப்பு என்ன? தலைகீழ எழுதிக்கலாம் இல்லைங்களா? வகுத்தல் எழுதும்போது பெருக்கல் எழுதுனா தலைகீழ எழுதிக்கலாம். அப்படின்னா 4 பை G அப்படின்னு எழுதலாம். இங்க பாருங்க G கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரூட்டுக்குள்ள 4 பை 9னா ரூட் விட்டு வெளியில எடுத்தால் இதை 2 பை 3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப பாருங்க T1 divided by T2 equal to 2 by 3 எழுதினால் குறுக்கு பெருக்கல் போடுங்க. குறுக்கு பெருக்கல் போட்டால் 3T1 divided by 2T2 அப்படின்னு எழுதிக்கலாம். 3T1 divided by 2T2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆப்ஷன் இருக்குதா? எந்த ஆப்ஷன் பாருங்க. நம்ம போட்டதுல எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. சமி நான் பேசுறது கேக்குதா? நடத்துறது புரியுதா? எந்த ஆப்ஷன் வரும் தெரியுமா? வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஈஸியா இருக்குதா? பாருங்க சின்ன கொஸ்டின் தான். இது எல்லாமே நமக்கு இந்த டாபிக் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸி. சரி அடுத்து பாருங்க மூணாவது கொஸ்டின். புள்ளி ஒளி மூலம் ஒன்று குவிலென்ஸின் முக்கிய குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய குவியம்னு சொல்லலாம் இல்ல குவிய புள்ளியில் அப்படின்னு சொல்லலாம். குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது எனில் லென்ஸில் இருந்து வெளியேறும் ஒளி உருவாக்கும் அலைமுகப்பின் வடிவம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது அலைமுகப்பை பத்தி சொல்றோம் அப்படின்னா இதெல்லாமே நம்ம எங்க ஒளியை பத்தி படிக்கிறோம்னா 12வது புக்ல 7வது பாடத்துல இந்த அலைமுகப்புகளை பத்தி படிச்சோம். இதுல பாருங்க ஈஸியா சொல்லிடலாம். அதாவது இவங்க சொன்ன கொஸ்டினை பார்க்கணும். என்ன சொல்றாங்கன்னா ஒரு குவி லென்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. பாருங்க இதுதான் குவி லென்ஸ். இதுதான் வந்து அதனுடைய முதன்மை அச்சு. இந்த குவி லென்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் அதாவது குவியம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு புள்ளி ஒளி மூலத்தை வச்சுட்டாங்க. புள்ளி ஒளி மூலம்னா புள்ளியிலிருந்து லைட் வெளியில போகும். இப்படி இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க. புள்ளி ஒளி மூலம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கக்கூடிய அலைமுகப்பு கோள வடிவமா இருக்கு பாருங்க. எல்லா டைரக்ஷனும் ஒளி வெளியில போகும். புள்ளி ஒளி மூலம் மட்டும் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த புள்ளி ஒளி மூலத்திலிருந்து வெளியில வரக்கூடிய லைட்டை பார்த்தா இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்ப எப்ப இந்த ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியானது லென்ஸின் மேல படுதோ லென்ஸின் மேல பட்டு அதாவது பாருங்க குவியத்திலிருந்து செல்லக்கூடிய ஒளியானது லென்ஸில் பட்டால் லென்ஸில் இருந்து வெளியேறும் போது அவை இணையாக வெளியேறும். இப்படி இணையாக போகும். நல்லா கவனிங்க. இணையாக இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்ப கிடைக்கக்கூடிய இந்த அலைமுகப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு இணைத்தளமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எப்படி இருக்குங்க? நீ எங்க வேணாலும் போடலாம். இந்த மாதிரி அலைமுகப்புல உருவாக்கி போயிட்டே இருக்கலாம். இது நம்ம 7ஆம் படத்துல இருக்கு. புள்ளி ஒளி மூலமானது ஈரில்லா தொலைவில் வைக்கப்பட்டால் அது உருவாக்கக்கூடிய அலைமுகப்பு எங்க ஈரில்லா தொலைவிலிருந்து பார்க்கணுமோ எனக்கு இணையாக வருது. லென்ஸின் மேல பட்டு வெளியில வரும்போது இணையா வருது. இணையா வந்துச்சுன்னா இது பேர் என்னன்னா ஒரு சமதளங்களாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னங்க? தளங்கள்னு சொல்லலாம், இல்ல சமதளங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப புள்ளி ஒளி மூலம் மட்டும் உருவாக்கக்கூடிய அலைமுகப்புன்னு கேட்டா கோளக அலைமுகப்பு தான் எழுதணும். எப்ப இந்த ஒளி அலைகளானது லென்ஸின் மேல பட்டுருச்சோ இந்த லென்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டா ஒரு குவியத்திலிருந்து வரக்கூடிய அலைகளை எல்லாம்
ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி இணையாக்கம் செய்யும் இணை கதிர்களாக மாத்திரும். அப்ப இந்த இணை கதிர்கள் இப்படியே தான் எல்லா திசைகளையும் போயிட்டு இருக்கு. அப்ப இவங்களெல்லாம் இணைக்கக்கூடிய நான் ஒரு முகப்பு வரைஞ்சேன்னா அந்த அலைமுகப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக சமதளமாக இருக்கும். கண்டிப்பா உருளை வடிவம் கிடையாது, கோள வடிவம் கிடையாது, நீள்வட்ட வடிவத்தில் உருவாகாது. அப்ப இதுக்கு பேரு சமதளம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தலாமா? 4வது 1 மார்க்கு தம்பி, புரியுது இல்ல? 4வது 1 மார்க். இதுல யாருக்காவது இந்த கொஸ்டினை தீர்க்கிற வழி தெரியுமா? பின்வரும் சுற்றில் பாயும் மின்னோட்டம் ஐயை கணக்கிடுக அப்படிங்கிறாங்க. ஐன்னு சொன்னாலே நம்ம ஓம் விதியை பயன்படுத்துவோம். V/R அப்படின்னு சொல்லலாம். இந்த டயக்ராம் வேணா நான் இங்க வரைஞ்சு காட்டுறேன். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இது எல்லாமே ஜேஇல, அதாவது டெய்லியுமே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஜேஇ இப்போ ஒரு 4 நாளா வச்சிருக்கிறாங்க. அதுல 5ஆம் தேதி எக்ஸாம்ல காலையில செஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஸோ இதை எடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இவங்க கொடுத்தது படி பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த பக்கம் ஒரு 12 ஓம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 8 ஓம், இந்த பக்கம் ஒரு 4 ஓம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 8 ஓம், அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேட்டரி இப்படி இருக்கு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட்டு? 12 வோல்ட் பேட்டரி. இது 12 வோல்ட். பேட்டரியில நேர்மின் முனையிலிருந்து மின்னோட்டம் செல்ல ஆரம்பிக்கும். இது 12 ஓம், இது 8 ஓம், இது 8 ஓம், இது 4 ஓம். யாராவது பாருங்க, நான் இப்ப நீங்க லைனா வரைஞ்ச இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அமைப்பு 3 மின்தடைகள் இருக்கு. இந்த 3ம் தொடர் இணைப்புல இருக்குதா பக்க இணைப்புல இருக்குதான்னு பார்க்கணும். தொடர் இணைப்புனா இப்படி இருக்கும். இப்படி வச்சுக்கலாம். இப்படி இருந்தா அதுக்கு பேர் தொடர் இணைப்பு. இப்படியும் வச்சு போடலாம். ஆனா இதுல புது விதமா கொடுத்துருக்குறாங்க. இதுல தொடர் இணைப்புல இருக்குதா இல்ல பக்க இணைப்புல இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இதுல பார்க்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், மொத்தம் 4 மின்தடைகளை இணைச்சிருக்கிறாங்க. 12 ஓம், 2 8 ஓம், ஒரு 4 ஓம். அப்ப இது எல்லாத்தையும் சுருக்கணும். சுருக்கிட்டு ஒரே மின்தடையை நான் இதை மாத்தணும். மாத்தினா எனக்கு இந்த மதிப்பு வந்து எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் வந்து மின்னோட்டத்தை கணக்கிடணும். மின்னோட்டத்தை கணக்கிடணும்னா நமக்கு ஃபார்முலா V/R. இந்த இடத்துல நமக்கு I கண்டுபிடிக்கணும்னாலே I = V/R. பட் V = 12 வோல்ட்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பேட்டரி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பேட்டரி கொடுத்துருக்காங்க. R வந்து தெரியாது. R எந்த R எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்ப முதல்ல பாருங்க, நான் இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த 3 மின்தடையுமே பக்க இணைப்புல இருக்கு. எப்படி பக்க இணைப்புல இருக்கு? இந்த 8 ஓம் ஆகட்டும், இந்த 4 ஓம் ஆகட்டும், 2 பேருமே தொடர் இணைப்புல இணைச்சிருக்கிறோம். அப்ப இவங்க 2 பேத்துக்குமே இந்த 8 ஓம் வந்து காமனா இருக்கு. பாருங்க, இதனுடைய முனைகிட்ட இந்த முனையும், இதனுடைய முனைகிட்ட இது. அப்ப இந்த 8 ஓம் கூட 2 முனையும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 4 ஓம் கிட்டையும் இந்த 2 முனையும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இவங்க 3 பேரும் கண்டிப்பாக பக்க இணைப்புல தான் இருக்கிறாங்க. அப்படின்னா பக்க இணைப்புக்கு நான் கண்டுபிடிக்கணும்னா 1/RP = 1/R1. அப்ப பாருங்க, 1/R1 1/R2 + 1/R3 பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/8 பிளஸ் ரெண்டாவது ஒரு மின்தடை 8, அது 1/8, மூணாவது மின்தடை 4, அப்போ 1/4. நான் என்ன பண்றேன், இப்ப எழுதிக்கிறேன். 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 2/8. இது எப்படி எழுதுறேன்னு புரியுதா உங்களுக்கு? எப்படி 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 1/4 இப்படி எழுத முடியும்? யாருக்காவது இது புரியுதா? நான் எப்படி எழுதிக்கிறேன்னு சொல்லுங்க பாப்பா. இது எப்படி நான் 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 2/8 எழுதுறேன்னு புரியுதா? நம்ம நீங்க பேசணும். கிளாஸ் நடக்கும்போது நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுங்கிறத நான் பார்க்க முடியும். இதை எப்படி நான் எழுதிக்கிறேன்னு புரியுதா? 1/4 2/8ன்னு எழுதிக்கிறேன். அதாவது இதனுடைய பகுதி இதனுடைய பகுதி எல்லாம் சமமா இருக்கு. ஆனா இதனுடைய பகுதி மட்டும் சமமா இல்லை. அப்ப இது 8 வர மாதிரி மாத்தணும். மேலே 2ஆல கீழே 2ஆல வகுத்துட்டேன். இப்ப பாருங்க, 1/8 பிளஸ் 1/8 பிளஸ் 1/8 அப்படின்னு எப்படி 1 + 1 + 2 the whole divided by 8 அப்படின்னா 4/8. அதாவது
1/RP மதிப்பு 4/8. இதை மறுபடியும் எழுதலாம் 1/2 எழுதலாம். அப்ப RPயின் மதிப்பு என்னன்னு கேட்டால் 2 ஓம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டயக்ராம் பாருங்க, நான் வரைஞ்ச இப்படி இருக்கும். 12 ஓம் அப்புறம் 2 ஓம். இது 2 ஓமா மாறிடுச்சு, சுருக்கிட்டேன். 12 ஓமா மாறிடுச்சு. அப்புறம் இப்படி இருக்கு டயக்ராம். 12 வோல்ட் போயிட்டு இருக்கு, இதுல மின்னோட்டம் போயிட்டு இருக்கு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் பாருங்க, இந்த மின்தடை ஒரே மின்தடையை மாத்தினேன். இப்ப 4 மின்தடை இருந்துச்சு, 2 மின்தடையை மாத்திட்டேன். அப்ப இந்த 2 மின்தடை எப்படி இருக்கு? ஒன்றுடன் ஒன்று இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இது ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இதுக்கு பேர் தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புல மின்தடைகளை டைரக்டா கூட்டிக்கும். அப்ப 12 + 2 = 14 ஓம் RS. இப்ப பாருங்க, ஈஸியா முடிஞ்சது. ஆரோட மதிப்பு ஒன்னே ஒண்ணுதான். என்னது? 14 ஓம். அப்படின்னா இப்ப I = V/Rன்னு போட்டுக்கலாம். V எவ்வளவுங்க? 12 வோல்ட். R எவ்வளவு? 14. 12 14 வகுத்தால் 6/7ன்னு எழுதலாம். 6/7 ஆம்பியர். இந்த ஆப்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குதா? எஸ் சார். இருக்குதா சாமி? 6/7 ஆம்பியர். செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஈஸியா இருக்குதா? எஸ் சார். பாருங்க, இந்த மாதிரி டயக்ராம்லாம் கொடுத்து கேட்டாங்கன்னா ஈஸியா நம்மளால எழுதிட்டு வர முடியும். மின்தடை பத்தி நல்லா படிச்சு வச்சிருந்தா போதும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரி, அடுத்தது பாருங்க, 5வது. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 1வது பாடம், 11ஆம் வகுப்பில் 1வது பாடம். இதுல இருந்து கேட்கறாங்க பாருங்க. ரூட்டுக்குள்ள G × μ எனும் பதத்தின் பரிமாண வாய்ப்பாடு காண்கன்றாங்க. இப்ப ஜிங்கிறது ஈர்ப்பியல் மாறிலின்னு சொல்லிட்டாங்க. மியூ என்பது ஆற்றல் சரிவுன்னு சொல்லிட்டாங்க. ஆற்றல் சரிவுனா என்னன்னா தொலைவை பொறுத்து ஆற்றல் மாறுதுன்னு அர்த்தம். தொலைவை பொறுத்து தொலைவு. இப்போ ஒரு 5 மீட்டர் இருக்குன்னா அடுத்து 10 மீட்டர் போகணும்னா அங்க ஒரு ஆற்றல், அப்புறம் 15 மீட்டர் போகணும்னா அங்க ஒரு ஆற்றல். ஆற்றல் ஆனது தொலைவை பொறுத்து மாறிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஆற்றல் சரிவு அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப இந்த ஜிஇ மியூ ரெண்டையும் பெருக்கினால் ஒரு பரிமாண வாய்ப்பாடு கிடைக்கும். என்னன்னு கேட்கறாங்க. ஈஸியா போட்டலாம். முதல்ல பரிமாண வாய்ப்பாடு. பரிமாண வாய்ப்பாடெல்லாம் வச்சுட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஈஸியா எழுதலாம். என்ன கேட்கறாங்க? ரூட்டுக்குள்ள ஜி மியூ கேட்கறாங்க. ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதுக்கு எப்படிங்க சார்? எனக்கு பரிமாண வாய்ப்பாடு தெரியாதே, மனப்பாடம் பண்ணிட்டு போகணுமா? ஒன்றும் தேவையில்லை. நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி இருக்கும். F = G m1 m2 / r² இருக்கும். இப்போ எனக்கு G மட்டும்தான் வேணும்னா F × r² / m1 m2ன்னு எழுதலாம். விசைக்கு பரிமாண வாய்ப்பாடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. mLT⁻⁻2. r²க்குன்னா L²ன்னு எழுதலாம். டிவைடட் பை ரெண்டுமே நிறைக்கு பரிமாண வாய்ப்பாடு m. 2 நிறை இருக்கு, அதனால m²ன்னு எழுதலாம். ஸோ இந்த m இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இந்த m மேலே போச்சுன்னா m⁻−1. இங்க பாருங்க, இங்க ஒரு L இங்க ஒரு L² அப்படின்னா L³ எழுதலாம். T⁻−2. இதுதான் ஜிக்கு பரிமாண வாய்ப்பாடு. சார் அப்ப மியூ அப்படிங்கிறது என்னது? மியூ என்பது ஆற்றல் சரிவு அப்படின்னு. ஆற்றல் சரிவு. இப்போ ஆற்றல் சரிவுன்னா ஒண்ணுமில்லை, ஆற்றல் பை தூரம் அப்படின்னு வச்சுக்கோ. ஆற்றலுக்கு பரிமாண வாய்ப்பாடு mL² T⁻−2. எப்பவுமே நான் எங்க ஸ்டூடெண்ட்டையுமே என்ன சொல்லுவேன்னா, எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொன்றா பிரதியிட்டுல கண்டுபிடிக்க முடியாது. அதனால விசைக்கும் ஆற்றலுக்கும் பரிமாண வாய்ப்பாடு ஈஸியாக கற்று வச்சிட்டோம்னா ஸோ அடுத்தடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். விசைக்கு mL⁻²ன்னு சொன்னேன், ஆற்றலுக்கு mL² T⁻−2ன்னு சொன்னேன். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். அது எல்லே இது L² அவ்வளோதான். m இது எல்லாமே ஒன்று தான். அப்போ டிவைடட் பை தொலைவுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே நிமிஷம். தூரம், தூரத்துக்கு L. அப்போ இந்த எல்லையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணால் mLT⁻−2 வரும். அப்ப பாருங்க, ஜிக்கு மியூக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது எழுதலாம். ஜிக்கு m⁻−1 L³ T⁻−2 ×
ஆற்றல் பை தூரத்துக்கு என்ன வருங்க? m வரும், l வரும், t பவர் -2 வரும். அப்ப இங்க பாருங்க, இங்க m இந்த m பவர் -1 கேன்சல் ஆயிடும். ஏன்னா அடிமானம் ஒண்ணு, அடுக்கு வேற வேற. அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டலாம். இதுல அடுக்கு வந்து +1, அதுல அடுக்கு வந்து -1. அப்போ பாருங்க, மிச்சம் என்ன இருக்கு? இதுல l³ இருக்கு, இங்க l இருக்கு. அப்படின்னா ஸ்கொயர் போட்டா l பவர் 4. இங்க பாருங்க, t பவர் -2 இருக்கு, இங்க t பவர் -2 இருக்கு. அப்படின்னா t பவர் -4 ரூட்டை விட்டு வெளியில எடுத்தால் l பவர் 4 ரூட் விட்டு வெளியில பவர் -2 அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஆன்சர். இது இருக்குதான்னு மட்டும் பாருங்க. இருக்குதா? எஸ் சார். எந்த ஆப்ஷன் வரும்? நான் இப்ப எழுதினதை வச்சு எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க அப்பா. என்ன ஆன்சர் அங்க எழுதுன்னு தெரியலையா? டக்குன்னு அதை கேப்சர் பண்ற மாதிரி இருக்கணும். என்ன ஆன்சர் எழுதிக்கிறேன்? ஆன்சர் என்ன எழுதிக்கிறேன்னு பாருங்க. L² t பவர் -2. L² t பவர் -2. இங்க எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்த 1 மார்க் பார்க்கலாம். இது படிக்க முடியுதா இந்த கொஸ்டினை? KE என்பது இயக்க ஆற்றல், TE என்பது மொத்த ஆற்றல். TEக்கு மாடுலஸ் போட்டா எண் மதிப்பு மட்டும் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க பாருங்க. கோள்களை சுற்றும் துணைக்கோளின் இயக்க ஆற்றலை KE அப்படின்னு வச்சுக்கலாம், மொத்த ஆற்றலை TEன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த KEக்கும் TEக்கும் தொடர்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். இது எந்த பாடம் அப்படின்னு சொன்னால் 11ஆம் வகுப்பில் உள்ள 6வது பாடம் ஈர்ப்பியல் அப்படிங்கிற ஒரு பாடம். இப்ப இதுக்கான தொடர்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்த்துடலாம். மனப்பாடம் எதுவும் பண்ணக்கூடாது. ஃபார்முலா வச்சு நமக்கு கொஞ்சம் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்ப பாருங்க, மொத்த ஆற்றல் துணைக்கோளின் மொத்த ஆற்றல் TE, அதாவது டோட்டல் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். இது எப்படி எழுதலாம்னா -GMM/2R அப்படின்னு எழுதலாம். -GMM/2R. இதே துணைக்கோளினுடைய இயக்க ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்க ஆற்றல் அதாவது KE = GMM/2R எழுதலாம். அப்ப இங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது 2 ஆற்றலும் ஒரு நிமிஷம். ரெண்டு ஆப்ஷனுமே, 2 ஆன்சரும் பாருங்க, ரெண்டுமே சமமா இருக்கு. KE எழுதுறோம்னா ஒரே நிமிஷம் அடிச்சிடுறேன். KE எழுதுனோம்னா GMM/2R, TE எழுதுறோம்னா -GMM/2R எழுதிக்கலாம். இப்ப TE-னுடைய எண் மதிப்பு மட்டும் வேணும் அப்படின்னு எடுத்துட்டா மைனஸ் தேவையில்லை. அப்ப GMM/2R எழுதலாம். இப்ப பாருங்க, மொத்த ஆற்றலினுடைய எண் மதிப்பு இயக்க ஆற்றல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மொத்த ஆற்றலினுடைய எண் மதிப்பும் இயக்க ஆற்றலின் எண் மதிப்பும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டு எப்படி இருக்குங்க? ரெண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இயக்க ஆற்றலும் மொத்த ஆற்றலும் கம்பேர் பண்ணி பாருங்க. சாமி தெரியுதா தெரியலையா? கிளாஸ்ல இருக்கீங்க இல்லையா? பேசுங்க. நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா?
இந்த இயக்க ஆற்றலினுடைய மதிப்பும் மொத்த ஆற்றலினுடைய எண் மதிப்பும் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். சார் சரியா கேட்கல சார். சரியா கேட்கலையா? இப்ப நான் போர்டுல எழுதிக்கிறது தெரியுதா? எஸ் சார். இப்ப நான் எழுதிக்கல 2 பாக்ஸ் ரவுண்ட் பண்ணிக்கிறேனா, 2 பாக்ஸ் மார்க் பண்ணிக்கிறேனா? ரெண்டுமே சமமா இருக்குது சார். என்னம்மா புரியல? ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது சார். ரெண்டுமே சமமா இருக்குதா? எஸ் சார். அப்ப ரெண்டு சமமா இருக்குதுன்னா இதுல எந்த தொடர்பு சரின்னு கேக்குறாங்க. ஆறாவது क्वेश्चन பாருங்க, எந்த தொடர்பு சரியாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான், சிம்பிள். இதான் கொஞ்சம் ஈஸியான ஒரு டாபிக். இது நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சா ஈஸியா நம்மளால எழுத முடியும். அவ்வளவுதான். சரி, 7வது 1 மார்க் பாருங்க. 2 மின் சுற்று கொடுத்துட்டாங்க. இந்த 2 மின் சுற்றுகளிலும் மின்தேக்கிகள் இணைச்சிருக்கிறாங்க. இந்த மின்தேக்கிகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டயக்ராமை பார்க்கலாம். பாருங்க, 2 மின் சுற்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. முதல் பார்த்தீங்கன்னா 3 மின்தேக்கிகள் இப்படி இணைச்சிருக்கிறாங்க. சரி, இது 2வது டயக்ராமு. இங்க ஒரு பேட்டரி எவ்வளோன்னு சொல்லலை, விங்கிற மின்னழுத்தம் கொடுக்குது. முதல் டயக்ராம்ல பார்த்தால் இப்படி இருக்கு மின்தேக்கி. இங்கேயும் ஒரு பேட்டரி. இப்போ இது எல்லாமே சிங்கிற மின்தேக்கு திறன் கொண்டது. இதுவும் சி தான், இதுவும் சி தான், இதுவும் சி தான். இப்ப பாருங்க, முதல் டயக்ராம் இது 1வது டயக்ராம், இது 2வது டயக்ராம். முதல் டயக்ராம்ல பாருங்க, இதுக்கு இணைப்புக்கு பேர் பக்க இணைப்புன்னு வச்சுக்கலாம். 3 மின்தேக்கிகளையும் பக்க இணைப்புல வச்சிருக்கிறாங்க. இது தொடர் இணைப்புல வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒவ்வொன்றிலையும் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றல்களின் தகவல் கேட்கிறாங்க. இப்ப முதல்ல பாருங்க, 3 மின்தேக்கி ஒரே மின்தேக்கியை மாத்தணும். மின்தேக்கி பக்க இணைப்புன்னு சொன்னால் டைரக்டா கூட்டிக்குவோம். அப்ப சி பிளஸ் சி பிளஸ் சி ஈக்குவல் டு 3C. அப்ப இங்க ஆற்றல் என்ன சேமிக்கப்பட்டிருக்கும்? E1 ஈக்குவல் டு 1/2 CpV² அப்படின்னு எழுதும். 1/2 CV². இப்போ 1/2 CPயின் மதிப்பு என்ன? 3C இன்ட்டு V². அப்ப என்ன வரும்? 3CV² divided by 2 அப்படின்னு எழுதும். இங்க பாருங்க, தொடர் இணைப்புன்னு சொல்லிட்டா 1/CS ஈக்குவல் டு 1, அதாவது தொடர் இணைப்பு பக்க இணைப்பு ஃபார்முலா இதுக்கு முன்னால வேற மாதிரி எழுதிப்போம். அது மின்தடை. மின்தடைக்கு எழுதுறது இங்க வராது, அதோடைய தலைகீழியா தான் இங்க வரும். அப்போ 1/C1 பிளஸ் 1/C2 பிளஸ் 1/C3 எல்லாமே சம மின்தடை. அப்படின்னா 1/C பிளஸ் 1/C பிளஸ் 1/C எழுதலாம். இப்போ பாருங்க, 1/CS ஈக்குவல் டு 3/C. அப்ப CS ஓட மதிப்பு என்னன்னு கேட்டால் C/3 எழுதலாம். தலைகீழா எழுத போறேன். அப்ப E2 ஓட மதிப்பு என்னன்னு பாருங்க, 1/2 CS V². அப்போ 1/2 இன்ட்டு சிஎஸ்னா C/3 இங்க V² அப்படின்னு எழுதலாம். அப்ப பாருங்க, E2 ஓட மதிப்பு ஆல்ரெடி E1 ஓட மதிப்பு எழுதியிருந்தேன். எவ்வளோன்னு தெரியுமா? 1/2 3C V². E2 ஓட மதிப்பு இங்க என்ன வருது பாருங்க, CV² divided by 6. அப்போ இங்க 3CV²/2 இருக்கு, இங்க CV²/6 இருக்கு. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா E1/E2 கேக்குறாங்க. E1 ஓட மதிப்பு என்ன? 3CV²/2. E2 ஓட மதிப்பு என்ன? தலைகீழ எழுதிக்கலாமா?
6 டிவைடட் பை சிவி ஸ்கொயர். இந்த சி கேன்சல் ஆயிரும், இந்த வி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த 2வையும் இந்த 6ஐயும் கேன்சல் ஆச்சுன்னா 3, அப்படின்னா 9:1 அப்படின்னு எழுதலாம். ஆன்சர் கரெக்டானு பார்க்கணும் இல்லையா? என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9:1. ஆப்ஷன் ஆன்சர் இருக்குதா பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதா நான் நடத்துறது? புரிஞ்சுதா? எஸ் சார். சார் இப்போ நான் இது வரைக்கும் நடத்துனதை வச்சு இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணணும்னா நம்ம முதல்ல என்ன தெரியணும் சொல்லுங்க அப்ப. ஃபார்முலா என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும் சார். எல்லா டாபிக்கும் பாருங்க. இப்ப நம்ம வந்து 12th படிக்கிறோம்னா முதல் பாடம் ஈஸியா இருக்கும், 2வது பாடம் 3வது பாடம் போயிட்டே இருப்போம். எல்லா பாடத்தினுடைய அந்த ஃபார்முலாஸை ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்போம். அப்புறம் 11வது படிக்கணும், 11வது ஈஸியா இருக்கும். ரெண்டையும் சேர்ந்த மாதிரி நம்ம நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவும் பாருங்க ஃபார்முலாஸ். இப்போ மின்தேக்கியில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் அப்படின்னா 1/2 CV ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, Q²/2C ஒரு ஃபார்முலா இருக்கு. 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பட் இவங்க கொடுத்த சிச்சுவேஷனுக்கு நம்ம 1/2 CV ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அதனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப பாருங்க, இது எல்லாமே இப்ப நான் நடத்தின கொஸ்டின் எல்லாமே 5ஆம் தேதி நடந்த JEE எக்ஸாம்ல கேட்டது. நீட்டை விட JEE கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். ஆனா பாருங்க, இந்த JEE எல்லாம் பாருங்க, இப்ப கேட்டுக்கிற கொஸ்டின் எல்லாம் இப்ப கடந்த ஒரு 2 வருஷமா JEE கொஸ்டின் ஈஸியா தான் கேட்கறாங்க. இதெல்லாம் பாருங்க நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய புக்ல இருக்கு, நம்மளுடைய ஸ்டேட் போர்டு புக்ல இது எல்லாமே இருக்கு. அப்போ இதெல்லாமே நம்மளால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, 8வது கொஸ்டின் பார்க்கலாம். உயர் வெப்பநிலையில் 3 ஹீலியம் அணுக்கரு இணைவின் மூலம் கார்பன் அணுக்கருவாக மாறுது. ஹீலியம் மற்றும் கார்பன் அணுக்கருக்களின் நிறைகள் முறையே ஹீலியத்துக்கு 4.0002 U, யூனா அணுநிறை அலகு, மற்றும் கார்பனுக்கு 12 U அப்படின்னா இவ்வினையில் வெளிப்படும் ஆற்றல் என்னன்னு கேட்கிறேன். இந்த வினையில எவ்வளவு ஆற்றல் வெளிப்படும்? அணுக்கரு இணைவுன்னு சொன்னாலும் ஆற்றல் வெளிப்படும், அணுக்கரு பிளவுன்னு சொன்னாலும் ஆற்றல் வெளிப்படும். இப்ப பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க கேட்டா 2 ஹீலியம் 4, இதுதான் ஹீலியம் அணுக்கரு. இந்த மாதிரி 3 அணுக்கருக்கள் இணையுது. 2 ஹீலியம் 4 + 2 ஹீலியம் 4 + 2 ஹீலியம் 4, இதெல்லாம் இணைஞ்சு 6 கார்பன் 12 மாறுது. பிளஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஒரு ஆற்றல் வெளியில போகும், Qங்கிற ஒரு ஆற்றல் வெளியில போகுது. அப்போ எனக்கு இந்த இடத்துல நிறைவழுக்கு வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஹீலியத்துக்கு 4.0002 U + 4.0002 U + 4.0002 μ. இது பேரு வினைபடு பொருள்களின் நிறை. அப்ப எவ்வளவு வருங்க? 4 4 4, இங்க 0.2 0.2, அப்போ 4 3 12, 12.0006 RU gives கார்பன். கார்பனுடைய இது 12 Uன்னு சொல்லிட்டாங்க. இது விளைபொருள்களின் நிறை. பிளஸ் என்ன பண்ணுன்னா ஒரு Qங்கிற ஒரு ஆற்றல் வெளியில. அப்ப இந்த Qங்கிற ஆற்றல் வெளியில போகணும்னா நமக்கு முதல்ல நிறை வலு இல்ல நிறை குறைபாடு தேவை. நிறை குறைபாடு என்ன பண்ணுவோம்? வினைபடு பொருள்களின் நிறையிலிருந்து வினைவிலை பொருள்களின் நிறைய கழிக்கணும். அப்படின்னால் 12.0006 U - 12 U அப்படின்னால் 0.0006 U அப்படின்னு எழுதலாம். இதுதான் நிறை குறைபாடு. இத ஆற்றலா மாத்தணும். ஆற்றலா மாத்தணும்னா Qவை டெல்டா M C² எழுதலாம். பட் ஒரு யூவுக்கு சமமான அலகு 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நிறைவலு பார்த்தீங்கன்னா 0.0006 U. இந்த யூவை 931 எழுதிக்கலாம். அப்போ 0.006, சரி இன்னொரு 0 சேர்த்தணுமா, இன்னொரு 0 இன்ட்டு யூக்கு பதிவாக 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எழுதலாம்.
இப்போதைக்கு நமக்கு என்ன பண்ணலாம், 931 6ஆல் பெருக்கலாம். 6 6 3 18 மிச்சம் 1 9 6 54, இது ஒன்று 55ன்னு வரும். 1 2 3 4 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு 0 புள்ளி அப்படின்னு வரும். அப்போ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது 0.5586 மில்லியன் 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட். இப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்க, 0.5586 மில்லியன் வச்சுக்கோ, 10 பவர். ஏன்னா அவங்க எலக்ட்ரான் வோல்ட்ல மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல தான் ஆன்சரே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு பாருங்க. எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக வரும்? சரி, எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இது 0. செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வரும். 0.56 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இது வந்து நம்மளுடைய 9வது பாடம், 12ஆம் வகுப்புல 9வது பாடம். நிறைவழு U அப்படிங்கிற டேர்மில் இருந்தாலே நாம் வந்து டெல்டா MC² எல்லாம் போட வேண்டியதே இல்லை. டைரெக்டாக வந்து நம்ம 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டால் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சரி, ஒரே நிமிஷம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 300 கெல்வின் வெப்பநிலையில் ஆக்சிஜன் மூலக்கூறின் இயக்க ஆற்றலை கணக்கிடுங்க. ஆக்சிஜன் மூலக்கூறு 300 கெல்வின் வெப்பநிலை. 300 கெல்வின்னா இது ஒரு சாதாரண வெப்பநிலை. அறை வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். கெல்வினுக்கு மாற்றணும்னா 27 கூட 273 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 300 கெல்வின். அப்போ இது ஒரு அறை வெப்பநிலையில இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு இயக்க ஆற்றல் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்சிஜன் மூலக்கூறு அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஒரு ஈரணு வாயு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு ஈரணு மூலக்கூறு. எழுதிக்கலாமா? இது ஒரு ஈரணு மூலக்கூறுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈரணு, ஏன்னா 2 அணு இருக்கு, ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அணுக்கள் வந்து இங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொன்னால் ஈரணு மூலக்கூறுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குன்னு தெரியுமா? மொத்த ஆற்றல் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இந்த ஈரணு மூலக்கூறுக்கு மொத்த இயக்காற்றல் அப்படிங்கிறது இடம்பெயர்வு இயக்காற்றல்னாலையும், அதாவது ஒண்ணுமில்லை, இந்த ஆக்சிஜன் மூலக்கூறு எக்ஸ் அச்சின் வழியே இயங்கும், ஒய் அச்சின் வழியே இயங்கும். ஒரு ரூமுக்குள்ள வச்சிட்டோம்னா 3 அச்சுகளையும் அதனால ஈஸியா நகர முடியும், சுதந்திரமா நகர முடியும். அப்போ அதனுடைய சுதந்திர இயக்க கூறுகளை வச்சு நம்ம இடம்பெயர்வு இயக்காற்றல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். இது எல்லாமே நம்ம 11th இருக்கு. 11th 9வது பாடம். அப்ப இடம்பெயர்வு இயக்காற்றல் பிளஸ் இந்த மூலக்கூறுகள் சுத்தும் பொழுது அதற்கு சுழற்சி இயக்காற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுழற்சி இயக்காற்றல். இப்ப பாருங்க, ஈரணுங்கிறது இப்படி இருக்கும், இப்படி இருக்கக்கூடியது ஈரணு டம்பல் ஷேப்ல இருக்கும். இதனால எக்ஸ் அச்சில் நகர முடியும், ஒய் அச்சில் நகர முடியும், இசட் அச்சில் நகர முடியும். ஆனா சுத்தும் போது எந்த அச்சை பற்றி இருக்குதோ அந்த அச்சில மட்டும் அதனால சுத்த முடியாது. எக்ஸ் அச்சை பற்றி இருந்தா ஒய்ல சுத்தும், இசட்ல சுத்தும். இசட்ல இருந்தா ஒய்ல சுத்தும், எக்ஸ்ல சுத்தும். இந்த மாதிரி அதனுடைய சொந்த அச்சை பற்றி மட்டும் அதனால சுழற்ற முடியாது, மற்ற 2 அச்சுகளை சுத்தும். அப்போ இடம்பெயர்வு இயக்காற்றல் அப்படின்னு சொன்னால் 3 சுதந்திர இயக்க கூறுகள் இருக்கும். அப்படின்னா இத 3/2 kTன்னு எழுதலாம். ஒவ்வொரு சுதந்திர இயக்க கூறுக்கும் 1/2 kT இருக்கும். அப்ப இடம்பெயர்வு இயக்காற்றலின் காரணமாக அதற்கு 3/2 kTன்னு இருக்கும். அப்போ 3/2 kT பிளஸ் சுழற்சி இயக்காற்றல்னா, சுழற்சி இயக்காற்றல்னால 2 அச்சுல மட்டும்தான் அதனால ஃப்ரீயா சுத்த முடியும், ஒரு அச்சுல அதனால சுத்த முடியாது. அப்படின்னா இதை வந்து நான் என்ன எழுதிக்குவேன், 2/2 kTன்னு எழுதிக்குவேன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, டோட்டலா எழுதினால் 3/2 kT பிளஸ் 2/2 kTனா இப்படி எழுதிக்கலாமா, 5/2 kT. அப்படின்னா 5/2
கேங்கிறது போல்ஸ்மேன் மாறிலி, அதை 1.38 இன்ட்டு 10⁻⁻23 எழுதலாம். T வந்து வெப்பநிலை 300 கெல்வின் கொடுத்தாங்க. அப்ப இந்த 2ஐயும் 300ஐயும் கேன்சல் பண்ணா 150. 5 150 750 வச்சுக்கலாம். அப்போ 750 இன்ட்டு 1.8 இன்ட்டு 10⁻⁻23 வச்சுக்கலாம். அப்ப 750 138 பெருக்கணும். அதெல்லாம் பெருக்கி போடணும். 8 0க்கு 0, 8 5 40க்கு 0 மிச்சம் 4, 8 7 56, 56 4 60, 3 பெருக்கணும். 3 0 0, 3 5 15 மிச்சம் 1, 3 7 21 அப்படின்னா 22ன்னு எழுதிக்கலாம். 750 ஒரு தடவை பெருக்குனா 750. இப்போ இதை கூட்டணும். 0 0 5 6 7 8 5 13 மிச்சம் 1 10ன்னு வருது. எத்தனை ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் வருது. அப்படின்னா 1035 வரும். அப்போ இங்கே பாருங்க 1035 இன்ட்டு 10⁻⁻23 10 பவர் பாருங்க -23 அப்படி இருக்கு. அதாவது சொல்றோமா? அப்போ இயக்காற்றல் ஜூல் பெர் மாலிக்யூல். ஒரு மூலக்கூறுக்கு இவ்வளவு இருக்கு. 1035 இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, 10ன்னு இருக்குது. அப்படின்னா 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கலாம். இப்போ 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சிங்கன்னா 10.35 இன்ட்டு 10⁻⁻21 ஜூல் டிவைடட் பை மூலக்கூறு. ஒரு மூலக்கூறுக்கு 10.35 இன்ட்டு 10⁻⁻21 ஜூல் இருக்கும் ஆற்றல். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. பாருங்க கொஸ்டின் பார்த்தா ஒரே லைன்லேயே முடிஞ்சிடும். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் இவ்வளவு தூரம் இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணணும். பாருங்க ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கு. ஸோ ஈஸியாக இருக்குது. எல்லாமே ஜேஇயில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு நீட்லையும் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால எழுத முடியும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா ஈஸி. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. ஹைட்ரஜன் அணுவின் முதல் வட்டப்பாதையில் எலக்ட்ரானின் வேகம் என்ன? ஹைட்ரஜன் அணுவில் எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு வட்டப்பாதையும் சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதில் முதல் வட்டப்பாதையில் எலக்ட்ரான் சுத்தும் போது எவ்வளவு ஆற்றல், சரி எவ்வளவு வேகத்துல அது சுத்தும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்னாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரான் சுத்தும் பொழுது நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். 12ஆம் வகுப்புல 9வது பாடத்துல படிச்சிருப்போம். ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஃபார்முலா ஹைட்ரஜன் அணுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா எலக்ட்ரானின் வேகம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்னென்னா இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினே போகும். பட் லாக் புக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கணும். MVR = NH/2π. இப்போ V தான் வேணும். இப்போ NH / M ஆரும் கீழே போயிடும். அப்போ M × R × 2πன்னு எழுதிக்கலாம். முதல் வட்டப்பாதை அப்படின்னு சொல்லிட்டா Nக்கு 1, Hங்கிறது பிளாங்க் மாறிலி 6. ஒரு நிமிஷம் தான் வச்சுக்கலாம். 6.626 இன்ட்டு 10⁻⁻34 டிவைடட் பை நிறை. எலக்ட்ரானின் நிறை என்ன? 9.1 இன்ட்டு 10⁻⁻31. முதல் வட்டப்பாதையில் இருக்கும்போது அதனுடைய எலக்ட்ரானின் ஆரம் அப்படின்னு சொன்னாலே எலக்ட்ரான் முதல் வட்டப்பாதையில் சுற்றுதுன்னா அந்த முதல் வட்டப்பாதையின் ஆரம் 0.53 இன்ட்டு 10⁻⁻10 ஆங்ஸ்ட்ரான். 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு வரும். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். 6.626 இன்ட்டு 10⁻⁻34. கீழே இருக்கிற -31 மேலே வந்துச்சுன்னா +31, கீழே இருக்கிற -10 மேலே போச்சுன்னா +10 டிவைடட் பை 9.1 இன்ட்டு 0.53 இன்ட்டு 2ஐயும் 3.14 பேருக்குன்னா 6.28ன்னு வரும். அப்போ இது எல்லாத்தையும் அப்ராக்சிமேட்டாக போட்டு கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்.
6 ஒரு கிளான்ஸ் பாருங்க 6.6 அப்படிங்கிறத நான் 7ன்னு எழுதுறேன். 9.1 9ன்னு எழுதுறேன். 0.5 நான் 1/2 0.53 0.5 எழுதிக்கலாம். அப்போ 1/2ன்னு எழுதிக்கிறேன். 6.28 இருக்கு, அதை 6ன்னே எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ண 3 9 3 27 அப்படின்னா இந்த இடத்துல இந்த வியோட மதிப்பை 7/27ன்னு எழுதலாம். ஆல்ரெடி 10 பவர் பாருங்க -34 10 பவர் +31 இன்ட்டு 10 பவர் +10ன்னு இருந்துச்சு. அப்போ 7 27ஆல வகுக்கணும். வகுத்தா எவ்வளோ வரும்னு தெரியுமா? 7 27ஆல வகுக்கணும். இப்போ இது எல்லாமே போய் அங்கே போய் நீங்கள் ஷார்ட்கட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். 7 27ஆல வகுத்தால் நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 0.2592. நான் வந்து இதை கால்குலேட்டரில் போட்டேன். இங்கே பாருங்க 10 பவர் +31 10 பவர் +10 10 பவர் +41 ஆல்ரெடி 34 இருக்கு. அப்படின்னா 41ல் 34 போச்சுன்னா எவ்வளோ வருங்க? 34 41 7 வருமா? 10 பவர் 7 ஒரு 10 பவர் 7 மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு வரும். இந்த ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்க. அப்போ 10 பவர் 7ன்னு இல்லை அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போ 2.592 இன்ட்டு 10 பாருங்க. இதெல்லாம் நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கிறேன். 10⁻6ன்னு வரும். அப்போ 2.59 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 2.6 இன்ட்டு 10⁻6 மீட்டர் பெர் வினாடின்னு எழுதலாம். இந்த ஆப்ஷனுக்கு தான் பாருங்க 2.6ன்னு இல்லை, ஆனால் 2.8ன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து தோராயமாக தான் இது எத்தனையும் போட்டோம், இல்லை துல்லியமாக நம்ம போடவே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி 9.1 9ன்னு வச்சோம், 0.5 0.5 0.5ன்னு வச்சுக்கிட்டோம், 6.626 7ன்னு வச்சுக்கிட்டோம். இப்படியெல்லாம் போட்டு தான் நமக்கு 2.8. ஆனால் 10 பவர் 6 வருது பாருங்க. அப்போ கண்டிப்பாக 2.2 வராது, 2.8 வேணால் வரலாம். அப்போ என்னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.8 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டு பாருங்க. 2.8 வந்தாலும் சரி 2.2 வந்தாலும் சரி, சரிங்களா? ஆனால் நமக்கு இதில் ஆனால் இது அக்யூரேட்டாக போட்டு தான் போடணும். நான் இதில் வந்து இப்படி போட்டேன் 2.6 வருது. பட் இதுக்கான ஆன்சர் அவங்க கொடுத்துருக்கிறது 2.2 இன்ட்டு 10 பவர் 6 மீட்டர் பெர் வினாடின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் எச்சா வந்திருக்குது 2.6. அப்போ இதை வந்து நான் எப்படி போடணுங்கிற வழிமுறை நான் சொல்லிட்டேன். பட் அந்த மெத்தடில் நம்ம இன்னும் அக்யூரேட்டாக போட்டோம்னா இந்த ஆன்சர் வரும். அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் இதுதான் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அதனால் வந்து இதுக்கு இன்னும் ஷார்ட்கட் வச்சு போடலாம். இதுக்கான ஃபார்முலாவில் நம்மளுடைய 9வது பாடத்தில் 12வது புக்கில் 9வது பாடத்தில் விஎன்னு போட்டு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. என்கிட்ட கையில் புக்கு இல்லை, ஏன்னா அந்த ஃபார்முலா பார்த்து சொல்லிடலாம். இதே ஆர்என் கேட்குறாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஆரம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பட் டிசைவேன் கேட்கும்போது அந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும், சரிங்களா? அது ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஷார்ட்கட்டுக்கு நம்ம பார்க்கும்போது என்னென்ன மதிப்புகள் பிரதியிட்டா டைரெக்டாக மதிப்புகளை பிரதியிட்டு எண்ணெய் வச்சு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நான் மதிப்புகள் எல்லாம் போட்டு எழுதிக்கிறேன். அதனால் ஆன்சர் 2 something வருது. நமக்கு வந்து இங்கே அவங்க கொடுத்த ஆன்சர் 2.2 வருது. 10 பவர் கரெக்டாக வந்துருச்சு, 10 பவர் 6 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்பர்ஸ் நம்ம கரெக்டாக போட்டிருந்தோம்னா இன்னும் நமக்கு ஆன்சர் அக்யூரேட்டாக இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி 2.2க்கு வரலாம், சரிங்களா? சரி, அடுத்தது ஒரு நல்ல கொஸ்டின். இது நம்மளுடைய எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஃபிசிக்ஸ் புக்கில் 12வது புக்கில் 1வது பாடத்தில் இந்த சம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சம் இருக்கு. என்னன்னு பாருங்க, எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுக்கும் நிறை இருக்கு. நிறை இருந்தாலே கண்டிப்பா அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஈர்ப்பியல் விசை அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டுக்குமே மின்னூட்டங்கள் இருக்கு. மின்னூட்டங்கள்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பா அதுக்கு கூலும் விசைன்னு ஒன்று இருக்கும். அப்ப கூலும் விசைக்கும் ஈர்ப்பியல் விசைக்கும் இடையேயான தகவு எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நடத்துனதுல ஏதாவது புரியலைன்னா கேளுங்க, அப்படியே உட்காந்துட்டே இருக்காருங்க, கேளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கூலும் விசை கேட்குறாங்க. கூலும் விசைன்னு சொன்னா K × Q1 × Q2 / R².
இதுல புவியீர்ப்பு விசை கேட்டா G இன்ட்டு M1 இன்ட்டு M2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ரெண்டுக்குமே சமத்தொலைவு. ஈர்ப்பியல் விசை இருந்தாலும் கூலும் விசை இருந்தாலும் சமத்தொலைவு வச்சிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈர்ப்பியல் கூலும் விசை கேட்குறாங்க FC, அதுக்கப்புறம் ஈர்ப்பியல் விசை கேட்குறாங்க FG. ரெண்டும் போட்டிங்கன்னா K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் எழுதலாம். இன்ட்டு இதை தலைகீழ எழுதிக்கிறேன், அப்போ பெருக்கில் எழுதிக்கலாம். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு GM M1 M2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா K Q1 Q2 டிவைடட் பை GM1 M2 அப்படின்னு வச்சுக்கலாம். கேவோட மதிப்பு 9 இன்ட்டு 10⁻9ன்னு எழுதுவோம். இது ஒன்றாம் படத்தில் நம்ம ஒவ்வொரு கணக்கு எழுதும்போது Q1 வந்து 1.6 இன்ட்டு 10⁻−19 எலக்ட்ரானின் மின்னூட்டம். Q2ங்கிறது புரோட்டானின் மின்னூட்டம். புரோட்டானின் மின்னூட்டமும் அதே தான், 1.6 இன்ட்டு 10⁻−19. ஜியோட மதிப்பு 6.627 வரும்னு நினைக்கிறேன். இல்லை சார் 6.11. அப்போ 6.1 இன்ட்டு 10 பவர் கரெக்டாக ஞாபகம் இருக்குதா? 6.61 இல்லை 6.67. அப்போ 6.6 இன்ட்டு 10 பவர் -11. எலக்ட்ரானின் நிறை 9.1 இன்ட்டு 10⁻−31. புரோட்டானின் நிறை 1.67 இன்ட்டு 10⁻−27. ஸோ இது எல்லாத்தையும் பிரதியிட்டு போடணும். ஒரே நிமிஷம். இது எல்லாத்தையும் பிரதியிடணும். இப்போ இங்கே பாருங்க 9 1.6 1.6 பெருக்கணும்னா 2.56. 10 பாருங்க -19 -19 அப்படின்னா -38. -38 + 9 அப்படின்னாலே -29 அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 6.6 இருக்குது. அது 6.6 இன்ட்டு 9.1 9ன்னு எழுதிக்கலாம். 1.67 1.7ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 6.6வே நம்ம 7ன்னு எழுதிக்கலாம். அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா 10 பவர் பாருங்க -11 -31 31 32 42 -27 வேற 42 49 59 69 அப்படின்னு 10 பவர் -69. இந்த 9 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு 1.7 இருக்கு. 1.7 2ன்னு எழுதிக்கலாம். 2.56 இருக்குங்களா? 2.56 அப்ராக்சிமேட்டாக எழுதுனா 3ன்னு நான் எழுதுறேன். 6.6 7ன்னு எழுதுறேன். 1.7 2ன்னு எழுதுறேன். அப்போ 10⁻−29 டிவைட் பை 10⁻−69 7 2 14 3/14ன்னு எழுதலாம். இன்ட்டு 10⁻−69 மேலே போச்சுன்னா +69. ஆல்ரெடி -29 இருக்கு. அப்போ 10⁻40. அப்போ 3 14ஆல் வகுத்தால் கண்டிப்பாக 0 இருக்கு. 0 உடனே 30. 30ல் எத்தனை 14க்கு? 2 14 இருக்கு. 2 14 28. சரிங்களா? அப்படின்னா இன்ட்டு 10⁻40 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இதே 2ன்னு வச்சிங்கன்னா 2 இன்ட்டு 10⁻39ன்னு வச்சுக்கலாம். 0.2 சம்திங் போகுது. நான் அது 2ன்னு வச்சுக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. அப்போ 10⁻39 அப்படின்னு 10⁻40 இருக்குதான்னு பாருங்க. 10⁻40 இருந்ததுனாலும் கரெக்டு. ஆனால் 10⁻40 இல்லை. ஆனால் என்ன இருக்குது? 10⁻39 இருக்கு. அப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த விசைகளின் தகவு கண்டிப்பாக 10⁻39 இருக்கும். சரிங்களா? 10⁻39 இல்லைன்னா 10⁻40 அப்படின்னு வச்சுக்கலாம். சமயம் புரியுதா? இன்னொரு 6 கொஸ்டின் நடத்திடலாம். புரியுதில்ல நான் நடத்தினது? எங்கேயாவது புரியாம இருந்தேன்னா உடனடியாக கேளுங்க. நான் நடத்தினது புரியுது இல்லையா? ஒரே நிமிஷம்.